விட்டுவிட வேண்டியவைகள் என்கிற தலைப்பிலே இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்போம். அதற்கு ஆதாரமாய் மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28 30 வரையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இன்மையிலே துன்பங்களோடு கூட 100 வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இதையெல்லாம் இந்த பூமியில நாங்க தேவனுடைய நாமத்தின் நிமித்தமும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் விட்டுவிட வேண்டுமோ அவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டும். இந்த நாளிலே விட்டுவிட வேண்டியவர்களை விடாமல் அவைகளை பிடித்து கொள்ளுவோம். இப்படியான ஒரு மாறான ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே ஜனங்கள் காணப்படுவார்கள். எதையெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் தேவை என்றும், எது தேவையோ அது தேவையில்லை என்றும் சாத்தான் ஜனங்களுக்குள்ளே குழப்பங்களையும் புத்தி மயக்கங்களையும் ஏற்படுத்தி வைத்திருப்பான். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய ஊழியத்துக்கும் வீடு, பெற்றார், சகோதரர், மனைவி, பிள்ளைகள், நிலங்கள் தடையாக இருந்தால், அவைகளை இழந்தால் அல்லது விட்டுவிட்டால் இம்மையிலே, அதாவது இந்த வாழ்க்கையிலே பூமியிலே வாழ நாட்களிலே 100 மடங்கு பலனை அடைவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அத்துடன் மரணத்துக்கு பிற்பாடு வாழுகிற வாழ்க்கையிலே நித்திய ஜீவனையும் அவர்கள் அடைந்து என்றென்றும் கிறிஸ்துவனுடைய வாழ்வார்கள். ஆகவே இந்த மனைவியை, பிள்ளைகளை, சகோதரரை, சகோதரிகளை, பெற்றாரை எல்லாம் இழப்பது என்பது என்ன என்று சொன்னால், ஒரு மனிதன் தேவனுக்காய் அவருடைய ராஜ்யத்துக்காய் பாடுபடும் போது, பிரயாசப்படும் போது, மனைவியோடு, பிள்ளைகளோடு, பெற்றாரோடு நேரங்களை செலவிடுவது மிக குறைவானதாய் அவனுக்கு காணப்படலாம். அதிக நேரத்தை ஆண்டவருக்காகவும் அவருடைய ராஜ்யத்துக்காகவும் அவன் செலவிடும் போது அவர்கள் இருந்தும் இல்லாத போல ஒரு சூழ்நிலை அவனுக்கு இருக்கும். 2வது, அந்த ஊழியங்களுக்காய் அவைகளை செய்வதற்கு அவனுக்கு பண தேவைகள், பொருள் தேவைகள் இருக்கலாம். அதற்காக தன்னுடைய வீட்டை அல்லது தன்னுடைய நிலத்தை கூட விற்று அந்த பணங்களை எடுத்து ஆண்டவருக்கு கொடுத்தா கூட அதையும் கர்த்தர் 100 மடங்காய் திருப்பி கொடுக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைய நாளிலே ஊழியங்கள் வாங்கி கொள்ளுகிறதா இருக்கிறது அன்றி ஊழியம் செய்கிறவர்கள் இவைகளையெல்லாம் இழக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவைகளை விட்டுவிட்டால் அதன் மூலமாய் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அதிக பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு எவ்வளவு பலன் வருகிறதோ அந்த அளவுக்கு நாங்க விட்டுவிட வேண்டியவைகள் அநேகம் இருக்கிறது. அவைகளை விட்டுவிடாமல் அவைகளை பிடித்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு லாபம் வரும்படி, ஆசீர்வாதம் வரும்படி, நன்மை வரும்படி நாங்கள் தேடாமல், எங்களுடைய ஆசீர்வாதம், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய ராஜ்யம், எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும், நன்மை வேணும், பணம் வேணும், பொருள் வேணும் என்பதற்காய் தேடுகிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். ஆனால் இயேசு சொன்னது வித்தியாசமானது. அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், நாங்க எங்களிடம் இருக்கிறதை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காய், கர்த்தருக்காய், சுவிசேஷத்துக்காக, ஊழியத்துக்காக, சபைக்காக நாங்கள் இழக்க வேண்டும் என்றும் அதை 100 மடங்கு அவர் திருப்பி கொடுப்பார் என்று சொன்னார். ஆனால் நாங்கள் இன்றைக்கு அப்படி செய்கிறோமா என்று பார்த்தோமானால் இல்லை. ஆகவே நாங்கள் விட்டுவிட வேண்டியவைகளை இன்னும் விட்டுவிடாமல் விடக்கூடாதவைகளை விட்டுவிட்டு இருக்கிறோம். இதுதான் இன்றைய நாள்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனாலும் ஒரு சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் தான், அவர்கள் விட்டுவிட வேண்டியவர்களை விட்டு விடக்கூடாதவைகளை விடாமல் பிடித்து வைத்திருக்கிறவர்களா இருக்கிறார்கள். இன்றைய நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயம் தங்களுக்கு ஏற்றபடி காரியங்களை மாற்றிக்கொள்ளுகிறார்களே அன்றி
தேவனுக்கு ஏற்றபடி தங்களை சபையை ஊழியர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். தேவன் விரும்புகிற விதமாய் நாங்க மாறணுமே அன்றி எங்களுக்கு ஏற்றபடி கர்த்தர் மாற போவதும் இல்லை. மற்றவைகளை மாற்றிக்கொள்ள கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். தேவன் சொன்னபடி அவர் செய்வார். ஆதலால் தேவனுக்கு ஏற்றபடி சபை மாற வேண்டும், நாங்க மாற வேண்டும். நாங்கள் இதை செய்யாமல் விட்டுவிட வேண்டியவர்களை விடாமல் இருக்கிறதுனால கிறிஸ்தவ சமுதாயத்துல கிறிஸ்தவ சபைகளில ஒரு பெரிய எழுப்புதல் இன்றைய நாள்ல காண முடியல. இவைகளை இழக்கிற ஒரு மனுஷன் வீடு, பெற்றார், சகோதரர், மனைவி, பிள்ளைகள், நிலங்கள், இவைகளை கர்த்தருக்காக இழக்கிற ஒரு மனிதன் தன்னை முழுவதும் அர்ப்பணித்த ஒருவனுக்கு ஒப்பா இருக்கிறான். தன்னை முழுவதும் தேவனுக்காய் விட்டு கொடுத்தவனாயும் இருக்கிறான். இவன் மூலமாகத்தான் தேவன் தன்னுடைய சபைக்கு, தன்னுடைய ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர முடியும். இன்றைய நாட்கள்ல இப்படிப்பட்டவர்கள் அபூர்வமானவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைய நாட்கள்ல தங்களுக்கு ஒரு வீடு வேணும் என்று ஜெபிக்கிறவர்களும் உபவாசம் இருக்கிறவர்களும் அதிகம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய வீட்டை தேவனுடைய ராஜ்யத்துக்காய் விட்டு விடுங்கள், அல்லது வித்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் வேதாகமத்திலே. ஒரு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்தபோது இயேசு சொன்னார், உனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு தரித்திர கொடு, அதன் பிற்பாடு என்னை பின்பற்று என்று அவர் சொன்னார். அவன் ஐஸ்வர்யம் நிறைந்தவனாய் இருந்தபடியினாலே அவன் துக்கம் நிறைந்தவனாய் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி செய்யாமல் அவரை விட்டு போய்விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைய நாட்கள்ல ஒரு வீட்டுக்காக செபிக்கிறவர்களும் வீடு வாங்க வேண்டும் என்று போராடுகிறவரும் தான் சபைகளே அதிகமா இருக்கிறது. ஜெப விண்ணப்பங்களை கவனித்து பார்த்தீங்களானால், நாங்க ஒரு வீட்டு காரியமாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், செபியுங்க. எங்களுக்கு ஒரு வீடு கிடைக்க வேணும், செபியுங்க. நாங்க ஒரு வீடு கட்ட போகிறோம், செபியுங்க. ஆனா இயேசு என்ன சொன்னார் என்றால், உங்களுடைய வீட்டை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினார். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும், அதாவது இயேசு கிறிஸ்து நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது விட்டவன் எவனோ அவன் 100 வீட்டுக்கு சொந்தக்காரனாய் மாறுவான் என்று சொல்லப்படுது. அப்படி அவர் சொல்லி இன்றைய நாட்களிலே ஜனங்கள் அந்த வீட்டுக்காய், பொருளுக்காய், சொத்துக்காய் பிரயாசப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்காக உபவாசம் இருந்து ஜெபித்து, அநேக ஊழியர்களை கொண்டு ஜெபித்து தங்கள் தேவைகளை நிறைவேற்றுவர்களாய் மாற்றுகிறோம். இயேசு சொன்னது ஒன்று, நாங்க செய்வது இன்னும் ஒன்றாய் காணப்படுகிறது. கவனித்து பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்களை கவனித்து பாருங்கள். கூடாரங்களிலே வாசம் பண்ணினார்கள். ஆகவே இந்த பூமியிலே எங்களுக்கு ஒன்றும் சொந்தம் இல்லை. நாங்கள் வரப்போகிறத நாடி ஓடுகிறோம். எங்களுக்கு தேவன் பரலோகத்திலே தேவன் தம்முடைய கைகளினாலே மனுஷ கைகளால் கட்டப்படாம தேவன் தம்முடைய சொந்த கைகளால் கட்டின வீடுகளை வைத்திருக்கிறார் என்ற விசுவாசத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுகிறது. அதாவது மனிதனுடைய வாழ்க்கை கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலத்துல மறைந்து போற புகையை போல இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்து மக்கள் வாழுகிறது போல தேவனுக்காய் ஊழியம் செய்யும்படி வந்தவர்கள் வாழ முடியாது. ஏனென்று சொன்னால், வேதத்திலே நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு சொல்லுவதை கவனியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், அதாவது சுவிசேஷ ஊழியத்துக்காக உங்களோட வீட்டை கூட நீங்க இழக்கலாம் என்று சொல்றார், விட்டு விடலாம் என்று சொல்றாரு. சுவிசேஷ இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்காக கூட அதை விடலாம் என்று சொல்றாரு. இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், பிதாவே எனக்கு ஒரு வீடு தாரும் என்கிற ஒரு மன்றாட்டிலேயே சபை மக்கள் காணப்படுகிறார்கள். நேரம் பாஸ்டரை கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுகிறார்கள். இப்படியாய் இந்த வேத வசனங்களை மாற்றி காரியங்களை கையாளுகிறவர்களை கவனிக்கிறீங்க. இவைகள் தான் இன்றைய நாளில் சாத்தான் தேவனுடைய ராஜ்யத்தை வஞ்சித்து கொண்டு போகிற வழிகள். இந்த வழிகளுக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற மக்களுக்கு சத்தியம் தெளிவாய் போதிக்கப்படவில்லை. ஏனென்றால் முதல் பாஸ்டர் தனக்கு வீடு கட்ட வெளிக்கிட்டதுனால ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் வீடு கட்டுற ஆவி அல்லது வீடு வாங்குற ஆவி புகுந்ததுனால அவர்கள் இப்படியாய் மாறி போய் விடுகிறார்கள். வாழ்க்கைக்கு குடியிருக்க இடம் தேவை, ஆனால் பூமியிலே நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த பூமியை கர்த்தர் அக்கினிக்கு இரையாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்.
சொல்லுகிறார். ஆகவே உங்களுடைய வீடு ஒரு நாள் அக்கினிக்கு இரையாகும். அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள் அகப்பட நீங்கள் பரலோகத்துக்கு போனால் அன்று ஐயோ என்னுடைய வீட்டுக்குள்ள அந்த கிறிஸ்து வந்து போறானே என்று சொல்லி நீங்க கவலைப்படுறதா இருக்குமே. ஆதலால் நீங்கள் பரலோகத்துக்குரியவைகளுக்காய் சுவிசேஷத்துக்காய் அந்த வீட்டை நீங்க அந்த விலைக்கிரயத்தை கொடுத்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு செய்தால், ஐயோ என்னுடைய பணத்தினால, என்னுடைய வீட்டினால, என்னுடைய நிலத்தினால 1000 ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யப்பட்டதே, 1000 பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டதே என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உங்களோட வாழ்க்கையில காணப்படும் நித்தியத்தில. அதனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா சொல்லும் போது சொல்லுகிறார், அநீதியான உலக பொருளால் சிநேகிதரை சம்பாதியுங்கள், நித்தியமான வீடுகளில் உங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று. ஆதலால் இவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சபையில் இருக்கிற மக்களுடைய சுபாவம் என்னவென்றால், தேவனிடம் இருந்து எப்படி தட்டி பறிக்கலாம், தேவனிடம் இருந்து எப்படி வாங்கி கொள்ளலாம் என்றதே சபையினுடைய போதனை. அந்த போதனைக்கு தலைப்பு ஆசீர்வாதம், 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 ஆசீர்வாதம் என்றே சொல்லி ஜனங்கள் மனம் திரும்பவும், தங்கள் பாவ வழிகளை விட்டு விலகவும், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழவும் தக்கதாய் அவர்களை மாற்றாதபடி கர்த்தரிடம் எப்படி தட்டி பறிக்கலாம் என்ற உபதேசத்திலேயே இந்த நாள்ல யாக்கோபு போலவே மாற்றப்படுகிறது. யாக்கோபு தேவனோடு போராடி செபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறதெல்லாம் பறிச்சான் என்று பார்க்கிறோம். ஆனால் கடைசியில கவனித்து பாருங்கள், யோசேப்புடைய நாட்களிலே யாக்கோபுக்கு சாப்பிடுவது கூட சாப்பாடு இல்லை. அவருக்கு வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் ஆடுகளும் மாடு இப்படியான மிருக ஜீவங்கள் நிறைய இருந்தது. ஆனா கடைசியில கவனித்து பாருங்கள், சாப்பிட்றதுக்கு தானியம் இல்லாம ஈத்துல பிச்சை எடுக்கும்படி வாங்கும்படி தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார். பணத்தை கொடுத்து எல்லாம் அவருக்கு கானான் தேசம் பஞ்சத்தினால வாடினதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆசீர்வாதத்தை போராடி பெற்றுக்கொண்ட யாக்கோபுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். எங்கே அந்த ஆசீர்வாதம்? தேவனிடமிருந்து ஆசீர்வாதம் தேவை, வாங்க வேண்டும், அதை எடுத்து தேவனுக்கு பயன்படுத்துங்கள். உங்களுடைய தேவைக்கு எடுத்துக்கொண்டு மிகுதியானவைகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துங்கள். அதைத்தான் இந்த இடத்திலே வேதம் சொல்லுகிறது. விட்டு விட வேண்டியவைகளை விடாமல் பிடித்து வைத்திருக்காதிருங்கள். இவைகளெல்லாம் நேரம் வந்தால் விட வேண்டியவைகளாயிருக்கிறது. கர்த்தருக்காய் இவைகளை இழக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் கர்த்தர் அவர்களை அப்படியே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போக மாட்டார். 100 மடங்கு அவர் இழந்த வீட்டுக்கு பதிலாய், இழந்த பிள்ளைகளுக்கு பதிலாய் அவர் 100 மடங்கு திருப்பி கொடுக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. வேதாகம யோபு என்கிற ஒரு நீதிமானை, சன்மார்க்கனை குறித்து பேசுகிறது. அவர் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் தன்னுடைய 10 பிள்ளைகளையும் இழந்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம், ஆடு மாடு ஜீவங்களாய் இருந்த அவைகளை எல்லாம் இழந்தவரானார். ஆனால் தேவன் அவருக்கு முடிவில் இரட்டிப்பாய் அவரை ஆசீர்வதித்து மீண்டும் பிள்ளைகளை கொடுத்து, மீண்டும் அவர் இழந்து போனதுக்கு பதிலாக இரட்டிப்பாய் எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே விட யோபுக்கு கொடுத்தது, அவர் சன்மார்க்கனாய் இருந்தார், பொல்லாப்புக்கு விலகிறவராய் இருந்தார், தேவனுக்கு பயப்படுகிறவராய் இருந்தார் என்று யோபு 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும் யோபுவை குறித்து சொல்லுகிறது. ஆனால் இங்கு இயேசு என்ன சொல்லுகிறார்? தன்னுடைய நாமத்தின் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் நீங்கள் இவைகளை விட்டால் 100 மடங்கு தருவேன் என்று சொல்லுகிறார். யோபுக்கு 2 மடங்கு. ஆனா சுவிசேஷத்துக்காய் செலவு செய்கிற மனுஷனுக்கு, தன் நிலத்தையோ வீட்டையோ பணத்தையோ பொருளை செலவழிக்கிறவனுக்கு 100 மடங்கு கொடுக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த சத்தியம் என்னவோ சபைக்கு பொருந்தாத ஒரு சத்தியமாய் போய்விட்டது. இந்த வார்த்தையை சபை ஜீரணிக்க முடியாத ஒரு வார்த்தையாய் தள்ளிவிடுகிறது. ஜனங்களால் இது புரிஞ்சு கொள்ள முடியாத சத்தியத்துக்குள் அடங்கிவிட்டது. ஜனங்களுக்கு இன்றைக்கு என்ன தேவை என்றால், 5 ரூபா கர்த்தருக்கு போட்டால் 5000 ரூபாய் தருவாரா என்கிற நிலையில ஜனங்களை சபையிலே இந்த ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் உபதேசங்களை பண்ணி ஜனங்கள் தேவனுக்காய் செலவு செய்யவும், பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காய் செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் என்று, அவைகள் எல்லாம் இந்த நாள்ல சபைகள்ல தள்ளப்பட்டு கர்த்தரிடமிருந்து எப்படி பறிக்கலாம் என்கிற இந்த உபதேசத்துக்கு பேர் ஆசீர்வாதம் என்கிற பேர்ல அவர்கள் கடந்து போறதுனாலே ஜனங்கள் நித்தியத்திலே ஒன்றுமில்லாதவர்களாய் போக போகிறார்கள். பரலோகத்தில்
பரலோகத்தில் நித்திய ஜீவ வாழ்க்கையில அவர்கள் வெறுமையானவர்களாய் காணப்போகிறார்கள். அங்கே தேவன் அவர்களுக்கு எதை ஆசீர்வாதமாய் வைக்க முடியும்? தேவனிடமே எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு வாங்கி பூமியிலே நிரப்பின ஒரு மனுஷன், நிரப்பின ஒரு மனுஷிக்கு பரலோகத்திலே என்ன இருக்கும்? அங்கே வெறும் பொக்கிஷம் தானே அங்கே இருக்கும். பொக்கிஷ சால வெறுமையாத்தானே இருக்கும். அங்கே எதுவுமே அவனுக்கு இருக்க போவதில்லை. அதனால் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைய நாளில் வேத வசனத்தை நம்புங்கள், வேத வசனத்தை விசுவாசியுங்கள். இந்த வசனங்களை சொன்னது மார்க்கு அல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆகவே இயேசு சொன்னார், இவைகளை நீங்கள் இழக்கலாம் இயேசுவின் நாமத்துக்காகவும் சுவிசேஷத்துக்காகவும். அவைகள் உங்களுக்கு 100 மடங்கு பலனை பூமியில தந்து பரலோகத்தில் நித்திய ஜீவனை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:9. எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள். அடுத்த காரியம் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகள் எஜமான்கள். எஜமான்கள் என்ற முதலாளி, அவருக்கு கீழே வேலை செய்கிறோம். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷனுக்கு கீழே வேலை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ரட்சிக்கப்பட்ட முதலாளியாய் இருக்கிற தேவ மனுஷர்கள் கடும் சொற்களை பயன்படுத்துகிற, கோபமான வார்த்தைகள் என்று வைத்துக் கொள்ளலாம். கடுமையான வார்த்தைகள்னால அவர்களை பேசக்கூடாது. ஆதலால் பொதுவாக இது சொல்லப்படுகிறது, கடுமையான சொற்பிரயோகங்கள், ஒரு மனிதனை தாக்கக்கூடியது, உடைக்கக்கூடியதான சொற்பிரயோகங்களை நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவதாய் நாங்கள் விட்டுவிட வேண்டிய பகுதிக்குள்ள வருகிறோம். இது கடும் சொற்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நேரங்களில் இந்த கடும் சொற்களை சபைகளை பாவிக்கும் போது, அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, நண்பர்கள் மத்தியில எங்கெல்லாம் இந்த வார்த்தைகளை பாவிக்கிறார்களோ, இந்த கடுமையான சொற்கள் அவைகள் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து. ஒரு முதலாளி தனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கென்று என்னென்ன இருக்கிறதோ அவைகளெல்லாம் அவங்க செய்ய வேணும். அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானனானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்று அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டு விடுங்கள். உதாரணமாக ஒரு சபையாக இதை நாங்கள் மாற்றி பார்ப்போமானால், சபையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு கீழே ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பாஸ்டர் ஜனங்களுக்கு கடுமையான சொற்பிரயோகங்களை பாவித்து கடும் சொல், அவங்களை வேதனைப்படுத்த, குத்தக்கூடிய, உடைக்கக்கூடிய, நொறுக்கக்கூடிய சொல்லுகளை அவர் பாவிப்பாரானால் வேதம் சொல்லுகிறது அப்படி செய்ய வேண்டாம் என்று. அப்படி இந்த பாஸ்டர் செய்வாரானால் வேதம் சொல்லுகிறது, இந்த பாஸ்டருக்கும் அவருக்கு கீழே இருக்கிற அந்த தேவ ஜனங்களுக்கும் எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடும் சொல்லை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இப்படிப்பட்ட சொற்களை சபைகளிலே இருந்து தூரவாக்க வேண்டியதா இருக்கிறது. ஊழியர்கள் அல்லது ஊழியக்காரிகள் அல்லது விசுவாசிகள் கூட இந்த கடும் சொல்லை சபைகளிலே பாவிப்பார்கள். இவைகளை தவிர்க்க வேண்டும் என்று, இவைகளை நீங்க விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விட்டுவிட வேண்டியவைகள்ல இவைகளும் ஒன்றா இருக்கு. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். இங்கு சொல்லப்படுகிறது கோபம். அப்ப கோபம் பொதுவாக எல்லார்ட்டையும் இருக்கும். உதாரணமா வேதம் சொல்லுகிறது, மோசே என்கிற மனிதன் பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் சாந்த குணமுள்ளவராய் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனா அவருக்கும் ஒரு நாள் கோபம் வந்து, அவர் மற்றவங்களுக்கு வந்த கோபத்துக்கும் மோசைக்கு வந்த கோபத்துக்கும் 2 வித்தியாசம். மற்றவர்களுக்கு கோபம் வரும்போது ஒன்று பேசுவாங்க, ஏதாவது ஒன்று செய்வாங்க. மோசைக்கு கோபம் வந்தா அவர் கிழிக்கிறது பைபிளை தான் கிழிப்பார். அதனாலதான் அவருக்கு மோசே. மோசேக்கு தேவனுடைய கற்பனைகள் எடுத்துக்கொண்டு வந்தபோது அவருக்கு கோபம் வந்தபோது அந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டு தேவனுடைய சொந்த கைகளால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கற்பனையைத்தான் நாங்கள் வேத புத்தகம் எடுக்கிறோம். அதை அவர் எறிஞ்சி உடைத்து போட்டு போய்விட்டார். பாருங்க, ஒரு சாந்த குணம் உள்ள ஒரு மனிதனுக்கு கோபம் வரும்போது அவர் உடைப்பது எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னா தேவனுடைய
வசனங்கள். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கோபம் வரும் போதும் வேதம் என்ன சொல்லுகிறது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முதல் அது தனிய கடவதண்டே. ஆனா கிறிஸ்தவர்கள் எப்படி அதை குறித்து கேட்கிறாங்கன்னு சொன்னா, எப்ப சூரியன் எந்த நாள்ல அஸ்தமிக்கும் என்று கேட்கிறார்கள். இன்றைக்கா நாளைக்கு அப்படி இல்லை தானே. எப்ப சூரியன் ஓய்வு பெறுகிறதோ மங்குதோ அன்றைக்குத்தான் என்ற மாதிரியும். ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு, தேவனுடைய வசனத்தை அறிந்த மனுஷனுக்கு அதிகம் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு அது விளங்கும், தானா அது புரியும், அவன் அதை சரிப்படுத்திக் கொள்ளுகிறவனாயிருப்பான். கோபம், மூர்க்கம், பொறாமை, தூசணம், வம்பு வார்த்தைகள், இவைகளை எல்லாம் நீங்க விட்டுவிட வேண்டும். இவைகள் எல்லாம் சபையில் இருக்கிற மக்கள் அவர்கள் இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். வம்பு வார்த்தைகள் என்பது தனிய ஒரு ஜோக் என்ற அர்த்தத்தில் அது வராது. இந்த வம்பு வார்த்தைகள் என்பது என்னவென்றால், ஜனங்களை காயப்படுத்தக்கூடியதும் வேதனைப்படுத்தக்கூடியதும் உடைக்கக்கூடியதுமான தாக்கக்கூடிய சொற்பிரயோகங்களுக்குள்ள அது வரும். ஆகவே கோபம், மூர்க்கம், பொறாமை, தூசணம், வம்பு வார்த்தைகள் இவைகளையும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விட்டு விலக வேண்டும், அதை விட்டு விட வேண்டும். அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. இவர் இந்த வசனத்தை யாருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுறாருன்னா, கொலோசேர் சபைக்கு. கொலோசே சபை ஆசியா மைனர்ல இருந்த சபை. ஒருவேளை இது பிலமோனுடைய இதுக்குள்ள பிலமோன் இந்த சபையை நடத்தி இருக்கிறார். அந்த சபைக்கு அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. அந்த பிலமோன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், ரோம அரசாங்கத்தில் பெரிய ஒரு பதவி வகித்தவரும் பெரிய செல்வ சீமானம். இவரும் அவருடைய மனைவியும் அவருடைய மகன் அர்க்கிப்பும் ஊழியக்காரர்களாய் இருக்கிறாங்க. அர்க்கிப் ஒரு சுவிசேஷ ஊழியத்துக்காய் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆனா அர்க்கிப்பை கண்டால் அந்த ஊழியத்தில் அசதியா இருக்க வேணாம் என்று சொல்லிவிடுங்க சொல்லப்படுகிறது வேதாகமத்திலே. அப்ப இந்த குடும்பத்தினால ஒரு சபை நடத்தப்படுகிறது. இந்த சபையை கவனித்து பாருங்கள். இந்த சபைக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தா, இல்லாத ஒன்று அங்க சொல்லப்பட இல்லை. இந்த சபை கோபக்கார சபையாய் காணப்படுகிறது. இரண்டாவது, இந்த சபைக்குள்ள மூக்கம் இருக்கிறது. கோபம் வந்தோடனே ஒருவர் பாருங்க, உதாரணத்துக்கு அந்த காலத்திலே கதிரை இருந்ததா, கதிரையில் இருந்தாங்கன்னா அந்த காலத்து கதிரைகளை லேசாக ஒரு ஆளால் தூக்க முடியாது. இந்த காலத்தில் சில சபைகளில் பார்லிமெண்ட்டில் கவனித்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் செய்திகளில் போடுவாங்க, ஒரு எம்பி இன்னொரு எம்பிக்கு கதிரையை தூக்கி அடிக்க போவார். இன்றைய நாளில் இதை நீங்கள் அங்கே பார்க்குற மாதிரி சபைகள்லையும் சில நேரம் இது சாத்தியம். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கிறது. ஒருவர் கதிரையை தூக்குறார், ஒருவர் கதிரையை பிடிப்பார். அதனால இந்த காலத்தில் பார்லிமெண்ட் சில வகைகளில் வேறு நாடுகளில் செய்திருக்கிறாங்க. பார்லிமெண்ட்ல இருக்கிற கதிரைகளை யாரும் தூக்க முடியாதபடி கதிரையை நிலத்தோட ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் அவங்க செய்து வச்சிருக்கிறாங்க. பாருங்க, நாட்டை நடத்துறவங்க, நாட்டை ஆளுகிறவங்க கதிரையை தூக்கி பார்லிமெண்ட்ல அடிக்க போய் சண்டை பிடிச்சாங்கண்டா, ஒரு ஆள் சேட்டை ஒரு ஆள் பிடிக்க ஆரம்பிச்சாங்கண்டா, இவர்களை நம்பி நாட்டு மக்கள் போட் போட்டு இவர்களை மினிஸ்டரா பார்லிமெண்ட் மெம்பர்ஸா அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களே அங்கிருந்து இப்படி சண்டை பிடிப்பாங்கண்டா இவங்க அந்த நாட்டை எப்படி நிர்வகிப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதே மாதிரி தான் தேவன் தன்னுடைய திருச்சபையிலே ஊழியர்களை, ஊழியக்காரிகளை, விசுவாசிகளை சேர்த்து வைத்திருக்கிறார். இவர்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய எம்பசி மாதிரி பூமியில் இருக்கிறார்கள். இது கிறிஸ்து இயேசுனுடைய சரீரமாகிய சபை. இந்த சபையிலேயும் இதே பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி மந்திரிமார், எம்பிமார் செய்கிற மாதிரி சபைக்குள்ளையும் கதிரைகளையும் தூக்கி ஒருவர் சேட்டை பிடிச்சு கொண்டு, நீ யார், நான் யார், உன்ன தெரியுமா, எனக்கு தெரியாதா, அப்படி என்று சொல்லி அவர்களும் சண்டை பிடித்தால், இவர்கள் இந்த ஆடுகளை மேய்த்து பரலோகத்துக்கு இவர்கள் கொண்டு போகக்கூடியவர்களா? இவர்கள் மந்தைக்கு உத்தரவாதம் செய்கிற ஊழியர்களா? இவர்கள் மந்தையை மேய்க்கக்கூடியவர்களா? விட்டுவிட வேண்டியவைகளை பிடித்து கொண்டு விட்டுவிடக்கூடாதவைகளை விட்டுவிட்டு நிற்கிற இந்த ஊழியர்களுக்கெல்லாம் தேவன் என்ன செய்வார்? அவர்களுக்கு ஐயோ தானே. அப்படி என்றா சபைகளிலே கலகம் பண்ணுகிறவரும், சபைகளிலே வாக்குவாதம் பண்ணுகிறவர்களும், சபையிலே யுத்தம் செய்கிறவர்களும் யார்? அவர்கள் சாத்தானுடைய அவர்களாயல்லவா மாறியிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியர்களும் இப்படிப்பட்டவர்கள் எப்படி அந்த சபையை நிர்வகிக்க முடியும்? இப்படிப்பட்டவர்கள் எப்படி சபைக்கு முன்மாதிரியாய் இருக்க முடியும்? இப்படிப்பட்டவர்கள் எப்படி சபை ஜனங்களுக்கு புத்தி சொல்ல முடியும்? இவர்கள் எப்படி அவர்களுக்கு போதிக்கிறது? நீங்க மூர்க்கமும் கோபமும் பொறாமையும்
உள்ளவர்களாய் இராதபடி தூசணமும் பம்புமான வார்த்தைகளை பேசக்கூடாது என்று எப்படி அவர்கள் சொல்லக்கூடும்? அவர்களை அதை செய்து கொண்டு சபையிலே சபை ஜனங்கள் பார்க்க அவர்கள் சண்டை பிடித்துக் கொண்டு கோபித்து கொண்டு வெளிக்கிட்டு போய்கொண்டு அப்படி இப்படி என்று பல விதமாய் சபைகளிலே இடையே நாள் அலங்கோலமாய் நடத்துகிற ஊழியர்கள் மனம் திரும்ப வேண்டிய ஒரு காலம் இது. ஊழியர்களுக்குரிய அடையாளமே கிடையாது. ஆகவே இவைகளை எல்லாம் கொலோசே சபையில இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறார், இவைகள் சபையில இருக்கக்கூடாது, உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடாது, இவைகளை நீங்க விட்டு விடுங்க என்றார். பவுல் விட்டு விட சொல்றார், நாங்க விடாம பற்றி கொள்ளுவோம் என்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை சபைகளிலே செய்கிறவர்கள் யாரா இருந்தாலும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அவருடைய கோபாக்கினைக்கு நீங்க பாத்திரவான்களா இருப்பீர்கள். நீங்கள் ஆதலால் மனம் திரும்பி அவைகளை அறிக்கை செய்து விட்டு சபை நடுவிலே நீங்கள் மன்னிப்பு கேட்டு சபையிலே ஒப்புரவாகி உங்களை சரிப்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த கடைசி காலத்தில் நீங்க வாழுகிறீர்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்கி இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:8. கோபத்தை நெறிந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். கோபத்தை நெகிழ்ந்து, அதாவது தளர பண்ணி, உக்கிரத்தை பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சலை விட்டுவிடுங்கள். சில நேரம் கவனிச்சு பாருங்கள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுவோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்கள் என்று சொல்லுவோம், அந்நிய பாஷைகள் அடுக்கடுக்கா பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா ஒரு ஜெப நேரத்துல பாருங்க, யாராவது ஒருவர் ஏற்கனவே சொன்ன ஒரு வசனம், ஏதாவது ஒரு காரியம் மனசுல இருக்கும், மறந்துருப்போம். ஆனா ஜெபிக்க தொடங்குறது எல்லாம் அப்பதான் ஓன் ஆயிடும். அப்ப அப்படியே ஞாபகத்துக்கு வரும்போது, ஓ அப்படி சொன்ன அப்படி சொன்ன அப்படி சொன்ன அப்படி சொன்ன என்று சொல்லி ஒரு எரிச்சல் 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 எரிச்சல். இப்ப எரிச்சல்ங்கிற வார்த்தை இப்படி இருக்கிறது. ஆனா ஜலசதா பொறாமைங்கிற வார்த்தை எதுக்கு பாவிக்கப்படுறதும் உண்டு. இந்த எரிச்சல் வரும்போது எங்களால் இருக்க முடியாது. அதனால தாவீது சங்கீதத்திலே சொல்லுகிறார், என்னுடைய ஜெபத்தை கேட்காதபடிக்கு அக்கிரம சிந்தை என் இருதயத்தில் நான் கொண்டிருப்பேனானால் தேவரீர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேன். அப்போ இந்த எரிச்சலின் ஆவியை கவனிங்க. இந்த எரிச்சல் ஒரு ஆவி என்று வேதத்தில் பார்க்கிறோம். எரிச்சலின் ஆவியினால தாக்கப்படும் போது இந்த எரிச்சலின் ஆவி அடிக்கடி வந்து தாக்கி சிந்தனையில, எண்ணங்கள்ல, நினைவுகளில், பேச்சில், பார்வையில் இது வந்து வந்து ரீங்கார் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்படியே ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த எரிச்சலின் ஆவி அட்டாக் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்படியே அது தாக்கி 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 கொண்டு போகும்போது ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த எரிச்சலின் ஆவியினால பிடிக்கப்பட்டுருவாங்க. இப்ப இவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப எரிச்சலின் ஆவி அவங்கள பிடிச்சிடும். இப்ப இந்த பரிசுத்த ஆவியனுடைய பலத்தை கொண்டு இவர்கள் இந்த எரிச்சலின் ஆவியை கட்டி போட வேண்டும், சிறப்பிடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த எரிச்சலின் ஆவி இவங்களை தாறுமாறாக்கி விட்டுவிடும், அந்த எரிச்சலுக்குள்ளே ஆளாக்கி விடும். இந்த எரிச்சல் 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 அது பொறாமையோடு இணைஞ்ச ஒரு காரியமா இருக்கிறது வேதத்துல. இந்த காரியங்களால் அவங்க தாக்கப்பட்டு போகும்போது அது அக்கிரம சிந்தையா மாறிடும். அந்த ஆக்களை கண்டா பிடிக்காது, அவங்கள கண்டா பிடிக்காது. வார ஞாயிறு எப்படியாவது அவங்கள சந்திச்சு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் வருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணிக்கொண்டு ஒரு அறிக்கை செய்து கொண்டு அப்படியே சோச்சுக்கு வருவாங்க. வந்தோடனே போன கிழமை என்ன செய்தீங்க எனக்கு சொல்லி கேட்டு ஒரு கலகத்தையே உண்டு பண்ணி விட்டுருவாங்க. இதுதான் இந்த எரிச்சலின் ஆவி. கணவனை குறிச்சு, மனைவிக்குள்ள, பெற்றாரை குறிச்சு, பிள்ளைகளுக்குள்ள, சபையில ஊழியக்காரனை குறிச்சு, விசுவாசிகளை குறிச்சு, ஊழியக்காரர்கள், இவங்களுக்குள்ள இந்த எரிச்சல் எரிச்சல் எரிச்சலின் ஆவி அதிகமாக கிரியை செய்யும். ஒரு பிரசங்கம் பண்ணோன்னா அதுல ஒரு ஆள், ஒரு விசுவாசி என்ன செய்கிறது, எனக்கு தான் பிரசங்கம் பண்ணார், குத்துனார் என்று சொல்லி பாசர்ல ஒரு எரிச்சல் வருகிறது. ஒரு தீர்க்கதரிசன ஆவியானவர் சொன்னா ஆவியானவர்களே எரிச்சப்பட மாட்டாங்க. சொன்ன ஆள்ல ஒரு கசப்பு, கோபம், எரிச்சல் அவங்களுக்குள்ள வந்துடும். இதுதான் இந்த எரிச்சலின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஜெலஸ். இந்த ஆவியை ஒரு கவனிச்சு பாருங்க, இந்த எரிச்சலை தாக்கும். இந்த ஆவி மிக பலமாய் கிரியை செய்கிறது சபைகளுக்குள்ளே. ஒரு ஆள் துதி செய்தா, ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணா, அல்லது ஒரு ஆள் பாடினா, ஒரு ஆள் வாசித்தா, ஏதோ பகுதிகளுக்குள்ள இந்த எரிச்சலின் ஆவி கிரியை செய்து இன்னும் ஒரு ஆளுக்குள்ள அந்த எரிச்சலை உற்பத்தி செய்யும். அந்த எரிச்சலின் ஆவி இது கிரியை செய்கிறது என்றது அந்த மனுஷன் கண்டுபிடிக்கிறான்.
எப்பவோ மாட்டினுடைய கண்டு இல்லை, இது மற்றது. இதை கண்டு எப்ப பிடிக்கிறானோ அன்றைக்கு தான் அவன் ஜெயிப்பான். அதை கண்டுபிடிக்காம இது நான் சொன்னது சரி, நான் செய்யறது சரி, இது எனக்குள்ள தான் இருக்குது என்று தன்னுடைய சொந்தம் என்று அவனை கண்டுபிடிக்கும் போது அவன் தோற்று போயிடுவான் யுத்தத்தில். இது என்னுடையது அல்ல, இது பிசாசனுடையது என்று கண்டுபிடிக்கும் போது அந்த கண்டுபிடிப்பு பரிசுத்த ஆவியானவரால் வரும். ஆகவே இந்த காரியங்களை விட்டு எரிச்சலை, அதாவது இந்த எரிச்சல் பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல். இந்த எரிச்சல் மூலமாய் பொல்லாப்ப செய்யலாம், கொலை கூட நடக்கும், பல தீங்குகளை செய்வார்கள், பழி வாங்குவார்கள், பல இடங்களில் அவங்களுடைய பெயர்களை கெடுப்பார்கள், பல இடங்களில் அவங்கள தூசிப்பார்கள், அவங்க அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. எரிச்சலின் ஆவி பலமாய் கிரியை செய்கிற ஒரு ஆவி. பழைய ஏற்பாட்டில் இதை வாசிக்கும் போது கணவனுக்கு மனைவியை குறித்த ஒரு எரிச்சலின் ஆவி தாக்குமாம், அப்பொழுது பிரிவினை வரும் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் ஆவிக்குரிய திருச்சபைகள் இன்றைக்கு எரிச்சலின் ஆவியினால நிரம்பி இருக்கிறது. ஒரு சபை இன்னொரு சபையை குறிச்ச எரிச்சல், ஒரு ஊழியக்காரன் இன்னொரு ஊழியக்காரனை குறிச்ச எரிச்சல், இப்படி ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எரிச்சல் 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 எரிச்சல். சில பேர் சொல்லுவாங்க, சும்மாவே சொல்லுவாங்க, என்ன பார்த்தோன்னா அவங்களுக்கு எரிச்சல். இது ஒரு எரிச்சல் ஆவியே கிடையாது, இதுக்கும் அதுக்கு சம்பந்தம், இது சும்மா அலட்டி கொண்டு இருக்கிற ஆவி. ஆகவே இப்படி பல விதமாய் ஜனங்களை இந்த ஆவிகள் இந்த கடைசி காலத்துல சபையை பாழாக்கி இதுல ஒரே ஒரு நோக்கத்தை தான் சாத்தான் செய்கிறான். என்னன்னு கேட்டா, இவங்க ஜெபிக்கிற எந்த ஜெபத்தையும் தேவன் கேட்க மாட்டார். அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேனானால் என் இருதயத்திலே தேவனின் ஜெபத்தை கேட்க மாட்டார். அந்த ஜெபங்களை அப்படியே அடிச்சு வீழ்த்தும் இந்த எரிச்சலின் ஆவி. ஆகவே இதை குறித்து கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு முறை தெளிவாய் நாங்கள் தியானிக்கலாம். நாங்கள் அடுத்து இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 17:14. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. விவாதம் எழும்பும் முன் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க சிலர். இது சரியா, இப்படித்தானே சொல்லுது, இது பிழை, அப்படி இப்படி என்று சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க. சிலர் தங்களுடைய தவறுகளை சரி என்று விவாதிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா விவாதித்து 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 செய்வாங்க. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறதுண்டா, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து, மதகண்டா உங்களுக்கு தெரியும், தண்ணீரை வெளியில வராம அடைச்சி வச்சிருக்கும். அதை திறந்து விட்டா தண்ணீர் பாய்ந்து கொண்டு போகும். அப்படியா இந்த கோபத்தை அடக்கி வச்சிருப்பாங்க. அதை திறந்து விட்டா அப்படியே தண்ணி பாய்கிற மாதிரி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாறிடுவீங்க. இந்த தோட்டம் கோபத்தின் தோட்டமாயிருக்கும். ஆகவே சண்டையின் ஆரம்ப மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஒரு விவாதம் வருகிறது, ஒரு ஆர்குமெண்ட் வரப்போதண்டா, அப்ப அது தெரியுதண்டா, அந்த காரியத்தை விட்டுவிடு, அது வேண்டாம், இது சபைக்கு தேவையில்லை. பவுல் சொல்லுகிற வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதத்தின் ஆவி வேண்டாம். ஈசாக்கை கவனித்து பாருங்கள், தண்ணீர் துறவுகளை அவர்கள் தோண்டும் போதெல்லாம் அவர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாக்குவாதம் பிரிவினைக்கு அடையாளம். வாக்குவாதம் நீ பெருசா நாம் பெருசா என்கிற ஒரு வேறுபாடையும் பிரிவினையையும் கொண்டு வருகிறது. அப்ப இந்த இடத்திலே சபைக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். பவுல் எழுதுகிறார், சபைக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், வாக்குவாதத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறார். நாள்ல கூடி இருந்து சபைக்குள்ளே வாக்குவாதம், நீங்க செய்த பிள்ளை, அவர் செய்தது சரி, இப்படி என்று அவருடைய கட்சியில 4 பேர், இவருடைய கட்சியில 5 பேர், இப்படியாய் சபை எலெக்ஷன் கேட்கிற சபைகளாய் மாறிவிட்டது. இந்த மேடையில தோன்றி அந்த ஊழியக்காரன் அவங்க பிள்ளைன்னு சொல்லி எலெக்ஷன்ல அந்த கட்சி பிள்ளைன்னு பேசுவாங்க, மற்ற ஊழியக்காரன் அங்க மேடையை போட்டுக்கொண்டு இந்த சபை பிள்ளை அங்க போகாதீங்க, இப்படி மாறி 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 கர்த்தருடைய நாமம் ஒரு பக்கம் தூசிக்கப்பட, இப்படியாய் சபைகள் ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று எழும்பி வாக்குவாதம் பண்ணி சபைகளையும் சீரழிச்சு சபையின் எழுப்புதல்களையும் பாழாக்கி ஊழியங்களையும் திண்டு. ஆகவே ஆராதனை நாள்ல சபை கூடி வர்ற இடத்துல வாக்குவாதம் ஏன் வருகிறது, விவாதம் ஏன் வருகிறது? அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறாரா? ஆவியானவர் இருந்தால் அவர் எச்சரிப்பாரே, வேதத்தில் இப்படி எழுதியிருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம், தேவனுக்கு பயப்படுங்கள், சபை கூடி வருதல்ல, இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவார்கள்.
கொண்டார்கள். இங்கே மனுஷ ஆவி ஆண்டால், மாம்சம் எழும்பி நின்றால், வீராப்பு எழும்பினால், கோபம், மூர்க்கம், பொறாமை, எரிச்சல் சபைகளில் எழும்பி தாண்டவம் ஆடினால் கர்த்தர் அந்த சபையை விட்டு போய்விட்டார், அல்லது கர்த்தர் துக்கத்தோடு அந்த சபையில் இருக்கிறார். ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் அங்கே இல்லை, இவைகளை உணர்த்தத்தக்கவன் அங்கே இல்லாத போது இவைகள் சம்பவிக்கிறது. நீதிமொழிகள் 28:13 வாசிக்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அழிக்க செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆகவே தன்னுடைய பாவங்கள், ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்கிறவனாய் இருக்கக்கூடும். ஒரு பாவம் செய்ய அத நீதிமான் பூமியில் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் சிறிய பாவம், பெரிய பாவம், மத்திய பாவம் அப்படி என்றெல்லாம் பாவங்கள் செய்யலாம். இந்த பாவங்களையே ஒரு மனுஷன் மறைச்சால் அவன் வாழ்வடைய மாட்டான் என்பது, அவன் நித்திய ஜீவனை பெறமாட்டான். அடுத்தது, அவைகளை அவன் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும், அப்பொழுது இரக்கம் கிடைக்கும். அவன் பாவங்களை விட்டுவிட வேண்டும், பாவங்களை பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. நாம் சத்தியத்தை அறிந்த பிற்பாடு மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் இனி நமக்காய் செலுத்தத்தக்க ஒரு பலி இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் பாவம் செய்தோம் என்றதில் சாதிக்க முடியாது, பெருமை பாராட்ட முடியாது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 3:23, ரோமர் 6:23, எசேக்கியேல் 18:20 நீங்க இந்த வசனங்களை காணலாம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்ய வேணும். அறிக்கை செய்துட்டு ஆண்டவரை மன்னிச்சிருங்க என்றதோடு அது முடியக்கூடாதான். பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதுதான் தேவனுடைய இரக்கத்தை பெறலாம். ஆனா இன்றைக்கு எப்படி அது மாற்றப்பட்டிருக்கிறதுன்னா, பாவத்தை ஆண்டவரே நான் இப்படி பாவம் செய்தேன், அறிக்கை செய்கிறேன், என்னை மன்னியும், இதோட ஜெபம் முடிகிறது. அடுத்த நாள் போய் திரும்பவும் பாவம், அதே பாவம், திரும்ப வந்து ஆண்டவரே இப்படி தவறு செய்துட்டேன், என்னை மன்னியுங்க. ஆனா அந்த பாவத்தை விட்டு விடுகிறவனுக்குத்தான் இரக்கம் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் விட வேண்டிய இன்னும் ஒரு காரியம் வந்து பாவமாய் இருக்கிறது. பாவங்களை அறிக்கை செய்யணும், அதை விட்டு விட வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 15, ஏசாயா 2:22 முதல் வாசிக்க கேட்போம். நாசினிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். இன்றைய நாளிலே மனிதர்களை நம்பி, மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைத்து இருக்கிற அநேகருடைய வாழ்க்கைகளை நீங்க கவனித்து பார்ப்பீர்களானால், ஒரு திருமணம் ஒன்று நடக்கும் என்று வைங்க. கணவன் மனைவிக்கு ஒரு நம்பிக்கை, மனைவியில கணவனுக்கு இப்படி மாறி மாறி நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் போன உடனே இந்த நம்பிக்கைகள் உடைகிறத பார்க்கிறோம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து என்கிற இந்த வார்த்தை என்னதை விட்டு விட சொல்றார். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க வேணாம், அளவுக்கு மிஞ்சி நீங்க நம்ப வேண்டாம். மனிதர்கள் மேல் நம்ப நடக்க வேணும் என்ற மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான அளவுக்கு நம்பிக்கையா இருங்க. கணவன்ல, மனைவியில, பிள்ளைகள்ல, பெற்றார்ல அளவுக்கு மிஞ்சி நீங்க நம்பிக்கை வைக்கும் போது கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கையை விட்டு விடுறீங்க. அப்பொழுது அது உங்களுக்கு கண்ணியாய் ஆபத்தாய் வருகிறது. அது வேதம் சொல்லுகிறது, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள். நம்பிக்கை வேணும். சொல்லற பாத்தீங்கன்னா அவங்களோட கணவனை கடவுள் மாதிரியே வச்சிருப்பாங்க. சரி, இப்படி இல்லத்தான், ஆனா ஒரு உதாரணத்துக்கு. அதே மாதிரி சில கணவன்மார் மனைவியை தெய்வமாகவே பார்ப்பாங்க. அது இருக்குத்தான் உலகத்துல. இப்படி சுபாவங்கள், இப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்துல ஒரு திடீரான ஒரு பிரேக் டவுன், அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துடும், ஒரு ஆபத்து வந்துடும். வந்த உடனே இவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை ஆட ஆரம்பிக்கும். அஸ்திபாரங்கள் குலுங்குவது போல குலுங்கி எல்லாம் அந்த பூமி அதிர்ச்சியில் கொட்டிண்டு போறது போல அப்படியே கொட்டிண்டு போயிடும். அப்படி அவருடைய நம்பிக்கை உடைந்து போயிடும். ஏன் இவைகளை கர்த்தர் செய்கிறார்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை அனுமதிக்கிறார். ஆனா நாங்க அந்த ஆளே பகையாளியா மாறிடுவோம். அந்த ஆளை புருஷனை பிடிக்காது, மனுஷியை பிடிக்காது, பிள்ளைகளை பிள்ளைகளை சில பேர் தெய்வமா மாத்திருவாங்க. பிள்ளைக்கு அது இது இன்றைக்கு சேர்ச்சுக்கு வரையில, இன்றைக்கு செபிக்கல, அது செய்யல, பிள்ளைன்னுவாங்க. பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு காரியத்தை செய்துவிட்டு வீட்டை விட்டு போயிடும், அல்லது ஏதாவது ஒன்று செய்துவிடும். அப்பொழுது இவங்களுக்கு வெக்கமும் வேதனையும் அவமானமா இருக்கு. ஐயோ இப்படி ஆயிட்டே என்று சொல்லுவார்கள். அப்படியாய் ஒரு முறை ஒரு பிள்ளை
சபைக்கு அவங்க கூட்டி வரும்போது அந்த பிள்ளை சபையில் குளப்படி செய்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அந்த சபை ஊழியக்காரன் சொன்னார், உங்களோட பிள்ளைய உங்களை பக்கத்தில் வைத்து கொள்ளுங்க, கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க, அந்த பிள்ளை வயசு வந்து கொண்டு இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை குளப்படி செய்தது. உடனே நாங்கள் சர்ச்சுக்கு வரமாட்டோம், எங்களோட பிள்ளை இப்படித்தான் குளப்படி செய்யும், சபையை தான் அதை சகித்து தாங்கி கொள்ளணும், நாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்று சொல்லி அந்த பிள்ளைக்காக சபையை விட்டு தங்களுடைய ரட்சிப்பை விட்டு நித்தியத்தை விட்டு அவங்க போய்விட்டார்கள். அப்படியே போய் அவர்கள் பின்மாற்றமாய் போய் உலகத்தோடு ஐக்கியப்பட்டு போனாங்க. நாட்கள் வந்தது, அந்த பிள்ளை அந்த வயசை தாண்டி ஒரு பெரிய வயதுக்கு வந்தது, திருமணமாகிற வயதுக்கு வந்தது. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மிகுந்த வேதனையும் வியாகுலமும் கசப்பு நிறைந்ததாய் போனது. அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளை நினைத்து ஒரே அழுக, ஒரே கவலை. பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிக மோசமாய் போனது. பிள்ளைகள் மிக மோசமான பாவ செயல்களிலே விழுந்தார்கள், தவறான வாழ்க்கைக்குள்ள போனார்கள், பல குற்ற செயல்களை அகப்பட்டு அவ்வளவு மோசமானவர்களாய் மாற்றப்பட்டார்கள். அன்று அந்த ஊழியக்காரன் போதக சிற்சையில சொல்லும் போது, சபையில் உங்களோட பிள்ளை குழப்படியா இருக்கிறது, கொஞ்சம் உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க சொன்னதுக்கு, எங்கட பிள்ளையை குறித்து நீங்க என்ன கதை சென்று போனவர்கள் இன்று அவர்கள் வயதான நிலைக்கு வந்த பிற்பாடும் பிள்ளைகள் நிமித்தம் அழுது கண்ணீரே ஓய்ந்து போகாத அளவுக்கு இன்றும் அந்த உடைந்த உள்ளத்தோட காயத்தோடு இருக்கிறார்கள். இப்படித்தான் சில சூழ்நிலைகளில் சில சம்பவங்கள் மனுஷர்கள் மேல வைக்கிற நம்பிக்கைகளின் முடிவு. தேவ சமூகத்தில் முதல் தேவனை தேடுங்கள், முதலாவது உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் அன்பு கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் அவரை தேடுங்கள், எல்லாவற்றையும் கர்த்தர் சரி செய்து உங்களோட வாழ்க்கையில அவர் தருவார். மத்தேயு 15:14 வாசிக்க கேட்போம். அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருடனுக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராய் இருக்கிற பரிசேயர்களை குறித்து இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப இவர்களை விட்டு விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப விட்டு விலகி இருத்தல் நல்லதாக. இப்படிப்பட்ட ஆக்கள் சபையில் இருப்பாங்க, அல்லது உங்களுக்கு ஊழியத்தில் உதவியாளர்களா நண்பர்களா இருப்பாங்க. இப்படியான தவறான வழிகாட்டுகிற கள்ள போதனக்காரர்கள், கள்ள உபதேசக்காரர்கள், தேவனுடைய சத்தியத்தை பொய்யாய் மாற்றுகிறவர்கள், தேவனுடைய சத்தியத்தில் தவறு கண்டுபிடித்து அதில் பட்டம் வாங்குகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் விலகி இருப்பது நல்லதாகும். அது கள்ள போதனைகள், கள்ள உபதேசங்களுடைய வஞ்சிக்கிற ஆவிகளுடைய உபதேசங்களினுடைய பிறப்பிடமாய் அது காணப்படும். ஆகவே இப்படிப்பட்ட குருடருக்கு வழிகாட்டுற குருடன் என்ன லாபம் யோசித்து பாருங்கள். தன் வாழ்க்கைக்கு வழி தெரியல, பிறனுக்கு நான் வழிகாட்டுறேன் என்று கூட்டிட்டு போற குருடன் நினைக்கிறான். கூட்டிக் கொண்டு போற குருடனுக்கு குருடன்றது பின்தொடர்ந்து போற குருடனுக்கு தெரியாது. இப்படியாய் ஜனங்களை வஞ்சித்து இந்த கடைசி நாட்கள் ஒரு கூட்டம் எழும்பி கள்ள போதனைகளை செய்து இந்த அவன் ஆவிக்குரிய குருடனாய் ஏற்கனவே இருக்கிறபடினால இந்த குருடன் வாங்க உங்களை கூட்டிக் கொண்டு போறோம் வழிகாட்டு கூட்டிக் கொண்டு போறான். ஆனா இவன் குருடன் என்பது அவனுக்கு தெரியாது. ஆதலால் இவன் போதிக்கிற கள்ள போதனை இது பிழையான போதனை என்றது இவனுக்கு ஏற்கனவே தெரியாது. அதே போல இந்த போதிக்கிற இவனுக்கு எங்க போறோன்னு தெரியல. ஆகவே சும்மா இருக்கிற உன்னை நான் கூட்டிக் கொண்டு போறோம் கொண்டு போய் பாதாள வாசலில் தள்ளி விடுகிறவர்களாயிருக்கிற இருவரும் குழியில விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் இப்படிப்பட்ட உபதேசங்கள், இப்படிப்பட்ட ஊழியங்களை சேர்வுகளை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது கள்ள போதனைகளின் பிறப்பிடமாயிருக்கிறது இந்த கடைசி காலத்திலே. ஆதலால் உங்களுக்கு போதிக்கிறவன், உங்களுக்கு வழிகாட்டுகிறவர் பாருங்கள், அவர் குருடரா முதலெண்டே. குருடன் என்றால் எதை குறிக்கிறது? அவனுக்குள்ளே ஆவிக்குரிய விளக்கம் இல்லை, தேவனுடைய வெளிச்சம் இல்லை, ஆவியானவர் அவனை நடத்துவதில்லை. அவன் ஒரு நாளைக்கு பாவத்தில் இருப்பான், இன்னொரு நாளைக்கு பரிசுத்தம் எண்ணுவான், அவன் தன்னைத்தானே பரிசுத்தவான் எண்ணுவான், நீதிமான் எண்ணுவான், பல அர்த்தங்களை சொல்லுவான். தேவ வசனங்களுக்கு சபையிலே கீழ்ப்படிந்து தேவ பிரமாணங்களை ஏற்றுக்கொண்டு வாழாமல் இருந்து கொண்டு அதை இப்படி செய்யலாம் இப்படி செய்யக்கூடாது மாற்றி ஒவ்வொரு தேவ
தேவ வசனத்தை மாற்றி தனக்கு சாதகமாய் சொல்லுவான். அவனே குருடன். அந்த குருடன் சொல்றதை கேட்டு இந்த குருடன் போறது, 2 குருடர்களும் விழுவார்கள். இது ஆவிக்குரிய குருடல் குறித்து தான் சொல்லப்படுது அன்றி மற்ற சரீர பிரகாரமான குருடலை குறித்து இந்த வசனம் சொல்லவில்லை. ஆதலால் பிரியமானவர்களே, விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிடுங்கள்.